நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தி ஆர்வம் ஊட்டுவதற்காக திருநெல்வேலி மாநகர ஜமாத் உலமாவினுடைய மூத்த ஆலிம்களில் ஒருவர் தன்னுடைய குரலால் இஸ்லாமிய கீதங்களை இசைத்து நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஆனந்தப்படுத்தக்கூடிய முத்துவாப்பா மௌலானா முகமது இஸ்மாயில் காசிமி ஹசரத் அவர்கள் இப்பொழுது ஒரு கீதம் இசைக்கிறார்கள். உலமாக்கள் பயிலரங்கத்தை வாழ்த்து ஒரு பாடல், அதை கேட்டு எல்லாரும் துஆ செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாழ்த்து பாடலை ஆரம்பிக்கின்றேன். உலமாக்கள் ஒன்று கூடும் ஒருவான பயிலரங்கம், திருமண கலந்தாய்வில் பாடம் படிக்கவே, நன்றாய் பாடம் படிக்கவே. உலமாக்கள் ஒன்று கூடும் ஒருவான பயிலரங்கம், திருமண கலந்தாய்வில் பாடம் படிக்கவே, நன்றாய் பாடம் படிக்கவே. நம் வருகையில் மனம் நிறைந்து மன்றத்தில் தலைவர் புகழ் பாட, நம் வருகையில் மனம் நிறைந்து மன்றத்தின் தலைவர் புகழ் பாட, நம் கொள்கையின் அடிப்படையில் விளக்கங்களை கேட்போம் ஓரணியில். நம் மன்றத்தின் புகம் நம் வருகையில் மனம் நிறைந்து மன்றத்தின் தலைவர் புகழ் பாட, நம் கொள்கையின் அடிப்படையில் விளக்கங்களை கேட்போம் ஓரணியில். திருமண வாழ்வின் முறையை திறம்பட கற்றறிவோம், தினந்தோறும் நம் வாழ்வில் எடுத்து சொல்லுவோம், என்றும் பகிர்ந்து கொள்ளுவோம். உலமாக்கள் ஒன்று கூடும் ஒருவான பயிலரங்கம், திருமண கலந்தாய்வில் பாடம் படிக்கவே, நன்றாய் பாடம் படிக்கவே. இளம் பெண்களின் இதயத்திலே இறைவனின் அன்பை விதைத்திடுவோம், இளம் பெண்களின் இதயத்திலே இறைவனின் அன்பை விதைத்திடுவோம். இறை தூதரின் செய்திகளை இகமெங்கும் நாளும் எடுத்துரைப்போம். இளம் பெண்களின் இதயத்திலே இறைவனின் அன்பை விதைத்திடுவோம். இறை தூதரின் செய்திகளை இகமெங்கும் நாளும் எடுத்துரைப்போம். மனம் கூடும் இல்லறத்தில் மாண்புகள் ஓங்கவே, மனம் கூடும் இல்லறத்தில் மாண்புகள் ஓங்கவே, மனம் மகிழ்ந்து பேசவே, மகிழ்ச்சி பொங்கவே, என்றும் வாழ்வு சிறக்கவே. உலமாக்கள் ஒன்று கூடும் ஒருவான பயிலரங்கம், திருமண கலந்தாய்வில் பாடம் படிக்கவே, நன்றாய் பாடம் படிக்கவே. தமிழ் மாநில மாவட்ட வட்டார நகர ஜமாத்துல் உலமா சபை, தமிழ் மாநில மாவட்ட வட்டார நகர ஜமாத்துல் உலமா சபை, அதன் சேவைகளில் என்றும் உலமாக்கள் சிறப்புடன் செயல்படுவார். தமிழ் மாநில மாவட்ட வட்டார நகர ஜமாத்துல் உலமா சபை, அதன் சேவைகளில் என்றும் உலமாக்கள் சிறப்புடன் செயல்படுவார். சமுதாய மக்களின் வாழ்வை, சமுதாய மக்களின் வாழ்வை சிறப்பாக்கி காட்டுவார். சிரம் பணிந்து இறையை தொழுது இன்பமூட்டுவார். நம் வாழ்வில் வாழ்ந்து காட்டுவார். உலமாக்கள் ஒன்று கூடும் ஒருவான பயிலரங்கம், திருமண கலந்தாய்வில் பாடம் படிக்கவே, நன்றாய் பாடம் படிக்கவே. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ். திட்டமிட்டபடி இந்த பயிலரங்கம்
தொடங்க வேண்டிய ஒரு சூழலில் சில சூழ்நிலைகளினால் இன்னைக்கு பவர் ஷட் டவுன் போன்ற சில எதிர்பாராத நெருக்கடிகளால் கொஞ்சம் தாமதமாக தொடங்கினாலும் தொடக்க நிகழ்ச்சியிலே இந்த பயிலரங்கத்தை தொடக்கி வைத்து கண்ணியத்திற்குரிய மாநில தலைவர் அவர்கள் மிக அற்புதமான திருமண வாழ்வியல் குறித்து தத்துவங்கள் அதனுடைய தாத்பரிகங்களை குறித்து மிக அழகான ஒரு தொடக்க உரை தந்து இந்த பயிலரங்கத்தை தொடங்கி வைத்து சென்றார்கள். அதனை தொடர்ந்து காலை உணவு முடித்து இப்பொழுது நாம் எல்லாம் இங்கே மிக முக்கியமான ஒரு செஷன், அதில் முக்கிய அமர்வில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த செஷன் முதலில் இங்கே இந்த பயிலரங்கத்தில் மொத்தம் நமக்கு 4 ரிசோர்ஸ் பர்சன்ஸ், 4 பயிற்றுனர்கள், பயிலரங்க நடத்துனர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். 2 மார்க்க அறிஞர்கள், ஒரு சட்டத்துறை அறிஞர், ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டர், மருத்துவர், மனநல மருத்துவர் ஆக 3 துறை சார்ந்த வல்லுநர்கள். ஒவ்வொருத்தரை நாம் அறிமுகப்படுத்த வேண்டுமானால் அதை பற்றி நாம் ஒரு அரை மணி நேரம் பேசலாம். இங்கே நமது பல்லப்பட்டி மௌலானா முஸ்தபா ஹசனி அவர்கள் நித்தம் அவர்களுடைய பணி இந்த மேரேஜ் கவுன்சிலிங், பிர் மேரேஜ் கவுன்சிலிங், போஸ்ட் மேரேஜ் கவுன்சிலிங், இதுதான் அவர்களுடைய அன்றாட பணியாகவே ஆக்கி கொண்டார்கள். சமுதாய நலன் கருதி தங்கள் வாழ்வில் பெரும் பகுதியை இந்த ஒரு காரியத்திற்காகவே அர்ப்பணித்து கொண்டார்கள். பல தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு சென்று வருகிறார்கள். பல்லப்பட்டியிலே தொடர்ந்து வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது பயிலரங்கங்கள், ஒர்க் ஷாப்புகள், தம்பதிகளுக்கான கவுன்சிலிங் வகுப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர்கள் ஃபோனில் பிடிக்கவே முடியாது, அவங்க ஃபோனை எடுக்கிறதே இல்லை. அப்போ நம்ம அவங்கள பிடிக்கிறதுக்குன்னா தஹஜ்ஜத்தில் தான் பிடிக்கணும். முஸ்தபா ஹசனிகிட்ட பேசணும் அப்படின்னா தஹஜ்ஜத்தில் பைன தஹஜ்ஜுதி ஒரு சுபுஹுக்கும் தஹஜ்ஜத்துக்கும் இடையில ஃபோன் அடித்தோம்னா கண்டிப்பாக எடுத்துருவா. அந்த நேரத்தில் தான் அடுத்தடுத்து பேசணும். இன்றைக்கி ஒன்று பேசிட்டோம்னா அடுத்து பேசுகிறதுக்கு அடுத்த நாள் தஹஜ்ஜத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதற்கு நமக்கு நேரம் கொடுத்து வருகை தந்திருக்கிறாங்க. அவங்க 2 செஷன் எடுப்பாங்க, 2 ஸ்லாட் பேசுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தரப்பட்ட தலைப்பு மகிழ்ச்சியான மன வாழ்க்கை. மொத்தத்தில் ஒரு பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பல்லப்பட்டியில் இங்கே லைஃப் பீஸ் மேரேஜ் கவுன்சிலிங் சென்டர் அப்படின்னு நடத்துகிறாங்க. அவங்க அதனுடைய நிறுவனராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை மாவட்ட சபையின் சார்பாக, அவங்க எல்லோரின் சார்பாக மீண்டும் ஒரு தடவை வருக வரவேற்று இப்பொழுது அவர்கள் முதல் அந்த தொடக்க உரை நிகழ்த்துகிறார்கள். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் மதியம் உணவு இடைவெளிக்கு பிறகு அவங்க ஃபஸ்ட்டு செஷன் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் மனோவியல் டாக்டர், சைக்கியாட்ரிக் டாக்டர் அவங்க உரையாற்றுவாங்க. டாக்டர் நூருல் ஹசன், திருநெல்வேலி காவேரி மருத்துவமனையினுடைய மனநல மருத்துவர், அல்ஃபா டைமண்ட் கேர் சென்டருடைய நிறுவனர் டாக்டர் நூருல் ஹசன் எம்டி அவங்க பேச வருவாங்க. மதியம் 3 to 4 அவங்க பேசுவாங்க. அவங்க 2 to 3, 2 to 3 வரைக்கும் முஸ்தபா ஹசனி திரும்ப பேசுவாங்க. இப்பொழுது முஸ்தபா ஹசனி ஹஜ்ரத் அவர்கள் ஒரு 3/4 மணி நேரம் 10:30 மணி வரைக்கும் பேசுவாங்க. அதற்கு பிறகு 10:30 மணி முதல் 12 மணி வரை நமது கண்ணியத்திற்குரிய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் அன்வர் பாதுஷா ஹஜ்ரத் அவர்கள் மன வாழ்க்கைக்கு மார்க்கத்தின் வழிகாட்டுதல் அப்படின்னு தலைப்பில் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அட்வொகேட், அதாவது ப்ரொஃபஸர் டாக்டர் MED முஹம்மது அவர்கள், இந்த திருநெல்வேலியில் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் கூட இவங்க படித்த மாதிரி படிச்சிருப்பாங்களான்னு தெரியலை, அவ்வளோ படிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வருகிற பொழுது அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துவோம். உயர்ந்த சட்டத்துறையிலே சிறந்த மிகப்பெரிய இடத்தை பெற்றவர்கள் அவங்க. துளசி வல்லநாடு துளசி சட்டக்கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கிறாங்க அவங்க. அதாவது மன வாழ்க்கையில் சட்ட பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவங்க 12 முதல் 1 மணி வரைக்கும் அவங்களுடைய பாட்டு இருக்கிறது. எனவே அனைத்து அமர்வுகளிலும் முழுமையாக பங்கு கொண்டு நிறைவாக இந்த பங்கேற்பு சான்றிதழ், இந்த பயிலரங்க குறிப்பு இவற்றையெல்லாம் நீங்கள் பெற்று செல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. இப்பொழுது முஸ்தபா மஸ்லை ஹசனி ஹஜரத் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன்.
ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகவல்ல ரஹ்மான் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தோங்குக. முஹம்மது ரசூலே கரீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஐம்மாக்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் நம் அனைவரின் மீதும் இங்கே இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், உலமாக்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். நான் உங்களிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மாணவர் தான், எந்த தகுதியும் இல்லை. நிச்சயமாக நாம் வேலை செய்யலை, நாம் தீனுடைய பணியாற்றலை. அல்லாஹ்னா நம்மளெல்லாம் ஆலிமாக ஆக்கணும். மார்க்க பணிகளில், இமாமத்தில், தரிசில் இருக்க வச்சிருக்கிறான். நம்ம எல்லாருமே அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணும். இப்போ இந்த வகுப்புடைய விஷயமாக உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத யோசிச்சதில், இதற்கு முன்னாடி ஒரு 3 முறை நம்ம இங்கே வந்துட்டு போயிருக்கிறோம். சில உலமாக்கள் இந்த வகுப்பை கலந்துருப்பீங்க, சில உலமாக்கள் கலந்து கொள்ளாமலும் இருப்பீங்க. எனக்கு ஒரு அறிமுகத்துக்காக இதுக்கு முன்னாடி என்னுடைய கிளாஸ் முழுசாக அட்டன் பண்ணேன் அப்படிங்கிற மட்டும் கை தூக்குங்களேன். முழுசாக அட்டன் பண்ணோம் மாஷா, ஓரளவுக்கு இருக்கிறாங்க, பாதி அளவுக்கு இருக்கிறாங்க, அது 40% இருக்கிறாங்க மாஷா. இந்த வகுப்பில் மாப்பிள்ளைகள் விஷயத்தில் மாப்பிள்ளைகளுக்கு நாம் குடும்ப வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது உலமாக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் மாப்பிள்ளை முன்னாடி உட்காந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேச்சு வரும். 7 வருஷம் ஓதி இருக்கிறோம், தர்ஸில் இருக்கிறோம், இமாமத்தில் இருக்கிறோம். எத்தனையோ ஜும்மா பயான் நாம் போய் பேச போவோம். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு இல்லாம் கொடுப்பான், மக்களுக்கு தேவையான கருத்தை சொல்லுவோம். அதனால் என்ன சொல்லுங்கிறது பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை. உலமாக்கள் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா அமானத்தாக ஒப்படைச்சிருக்கிறான். சில அனுபவங்களும் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். அந்த அடிப்படையில் இங்கே அதை முன்வைக்கக்கூடிய ஒரு தேவை, அவ்வளோதான். ரெண்டாவது, எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோமா இல்லையா? மகிழ்ச்சியான மன வாழ்க்கை, அதுக்கு என்னெல்லாம் ஒரு கணவன் மனைவி செய்யணும், அது குர்ஆன் ஹதீஸ் என்னெல்லாம் வழிகாட்டுது, உளவியல் ரீதியாக என்ன, இன்றைய காலத்துடைய எதிர்பார்ப்பு என்ன, இதெல்லாம் நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா? இதோட சேர்த்து முக்கியமாக மகிழ்ச்சியாக எப்படி வாழுவது அப்படிங்கிறதோடு சேர்த்து எப்படி சமாளிப்பது, பிரச்சனைகள் வராமல் தற்காத்து கொள்வது, அது வந்தால் சமாளிக்கிறது எப்படி என்கின்ற பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கான அந்த டெக்னிக்கல் கிரிட்டிக்கலையும் மாப்பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இது அந்த வகுப்புடைய சாராம்சம். அல்லாஹ்வுடைய கிருபையால் உலமாக்களுக்கு முன்னால் இந்த வகுப்பில் என்ன விஷயத்தை பேசுவோம் அப்படின்னா, மாப்பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறோமோ அதான் சொல்ல போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ காலையில் என்ன செய்ய போகிறோம்னா, உங்களே மாப்பிள்ளையை நான் நினச்சிக்குவேன், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்துடணும். அனுமதி கொடுத்துடலாம்ல இன்ஷா அல்லாஹ். அப்போ தான் ஒரு மாப்பிள்ளைக்கு நாம் என்ன சொல்கிறோம், யதார்த்தம், அவனுடைய யதார்த்தத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. மத்தியானம் என்ன நடக்குன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அதை நம்ம இப்படி உலமாக்கள் பயிலகத்தில் செய்யலை. பெண்கள் கிளாஸ் வைப்பாங்க, அதில் உலமாக்கள் வர சொல்லியிருக்கோம், வந்திருக்காங்க, வராமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு பயிலரங்கத்தில் முதல்ல இன்னைக்கு மத்தியானம் இன்ஷா அல்லாஹ் 2 மணிக்கு, இப்போ நீங்களாம் மாப்பிள்ளை ஆகிட்டீங்க இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மத்தியானம் 2 மணிக்கு பொண்ணு ஆயிடுவீங்க, புது பொண்ணு ஆயிடுவீங்க. அல்லாஹ், வேறு வழி இல்லை, ஆகித்தாகணும். ஏன்னா ஒரு பொண்ணாக நினச்சா தான் ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் சொல்லணும். ஏன்னா ஒரு யதார்த்தம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த கிளாஸ் கவனிக்கிறப்ப தெரியும். இது நாங்கள் துவா கேட்டேன் அல்லாட்ட, யாரெல்லாம் இங்கே போகிறோமே நம்ம என்ன சொல்கிறது, 3ஆவது தடவை போயிட்டோமே. அப்போ எல்லாம் என் உள்ளத்தில் 2-3 விஷயம் போட்டான், அதான் இங்கே சுருக்கமாக முசாக்கரா செய்ய போகிறோம். மத்தியானம் ஒரு மணப்பெண்ணை எப்படி உருவாக்குறது. ஒரு பெண் உங்கள்கிட்ட கிளாஸ் கேட்க தயாராகிட்டாங்க, அதில் என் மகளுக்கு நீ கிளாஸ் எடுங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், அதை நான் சுருக்கமாக ரொம்ப நேரம், மொத்தம் மாப்பிள்ளைகளுக்கு 4 மணி நேரம், மணப்பெண்களுக்கு 6 மணி நேரம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. மணப்பெண்களுக்கு மாப்பிள்ளைகளுக்கு 4 மணி நேரம், பொண்ணுக்கு 6 மணி நேரம். அல்லாஹ்வுடைய கிருபையால் 2009 ஆரம்பித்த இந்த வகுப்பு வாரம் சனிக்கிழமை நடந்து கொண்டே இருக்குது. மாப்பிள்ளைகளுக்கு மாதத்துக்கு ஒரு முறை மணப்பெண்ணுக்கு நடக்குது. ஆக மாப்பிள்ளைக்கு 3 நாள் தேவை, மணப்பெண்ணுக்கு 10 நாள் தேவை. அந்தளவுக்கு நம்மள்கிட்ட இல்ம் இருக்குது, அவ்வளோ நம்ம படிச்சிருக்கோம்.
ஹதீஸில் ஃபிக்குல. ஆனால் இந்த உம்மத்திட்ட இன்னும் தயாராகலை, ஆர்வம் குறைவு, நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த 3-4 மணி நேரம் எடுக்கிறோம் மாப்பிள்ளைகளுக்கு, 5-6 மணி நேரம் பெண்களுக்கு எடுக்கிறோம். நான் தரத்தீப் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக மதியானம் மணப்பெண்களுக்கு பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, ஒரு மாப்பிள்ளை வந்து உட்காந்தாருன்னா அவர்கிட்ட வகுப்புடைய அவசியம் என்னங்கிறத நான் பேசவே மாட்டோம். ஏன்னா அவன் வகுப்புடைய தேவையை கருதி தான் அவன் வந்திருக்கிறான், அவன்கிட்ட பேச தேவையில்லை. ஆனால் இந்த மஜ்மாவில் நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. வகுப்புடைய அவசியம், ஏன் வகுப்பு எடுக்கணும், இந்த நிக்கா கிளாஸ் ஏன் அவசியம் அப்படின்னா, சுருக்கமாக எப்பவுமே சொல்கிறது, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லீம். கல்வி கற்றுக்கொள்வது ஒவ்வொரு மீதும் கடமை, அது ஆண் பெண்கள். அதுக்கு இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க விளக்க சொல்லுவாங்க, அந்தந்த காலத்தில் அந்தந்த கல்வியை கற்றுக்கொள்வது கடமை. ஒருத்தருக்கு வசதி வாய்ப்பே இல்லை, ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தெரியல, அவர் ஹஜ்ஜு, உம்ரா, தவாஃபு, இஹ்ராம் இந்த இல்மு கற்றுக்கிறது கடமையானா கடமையெல்லாம் இல்லை. வசதி வாய்ப்பு வந்துருச்சு, ஹஜ்ஜுக்கு போக ஃபார்ம் போட்டார், செலெக்ஷன் ஆகிட்டார். இப்பொழுது இந்த இல்மை கற்றுக்கொள்வது தலபுல் இல்மி ஃபரீலத்துன், ஃபரலாயிடுச்சு அவருக்கு. அந்தந்த காலத்தில் தான் அந்தந்த இல்மு கடமையாகும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கையில் சாட்டை வச்சுருப்பார், புதுசாக ஒருத்தர் கடை போடுவார், சாட்டை சுனுட்டு கேட்பார், கடை போட்டிருக்கிறியே உனக்கு கொடுக்கல் வாங்கல் முஆமலா சட்டம் தெரியுமான்னு கேட்பார். அப்போ அவங்க சொல்ல, எனக்கு தெரியாது, அதை கற்றுக்கிட்டு வா. 3 நாள் சென்று வந்து சொல்லுவார். இங்கே 3 நாள் முக்கியங்க. 3 நாள் சென்று வந்து சொல்லுவார், நான் கற்றுக்கிட்டேன். யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்? இந்த ஆலிம்கிட்ட கற்றுக்கிட்டேன், இப்போ உனக்கு கடை போட அனுமதி. ஆக குடும்ப வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்ளாமல் குடும்ப வாழ்க்கையை நாம் துவங்குவது ஹதீஸுக்கு மாற்றமானது. இன்னைக்குள்ள எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்னா, அந்த மாப்பிள்ளைக்கு மணப்பெண்ணுக்கும் மன வாழ்க்கைனா என்ன, கணவனின் கடமைகள் என்ன, மனைவியின் கடமைகள் என்ன, கணவனுடைய உணர்வு எப்படி இருக்கும், மனைவியின் உணர்வு என்ன, மாமியாரை எப்படி சமாளிக்கிறது, மாமியாரின் மனதை வெல்லுவது எப்படி, நாத்தனாவை எப்படி கைக்குள்ளே போடுறது, கல்யாணத்துக்கு பின்னாடி எங்கள் அம்மா மைண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும், மனைவி மைண்ட் எப்படி இருக்கும், நான் எப்படி 2 பேர்த்தையும் சமாளிக்கிறது, இந்த இல்மு நாம் கற்றுக் கொடுக்கறதே இல்லை. இந்த கவுன்சிலிங் கிளாஸில் எதா சொல்ல போகிறோம், மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான குர்ஆனுடைய அடிப்படை வழிகாட்டுதல் என்ன, ஷரீஅத்துடைய வழிகாட்டுதல் என்ன, சஹாபாக்களுடைய முன்னுதாரணங்கள் என்ன, அதே போன்று உளவியல் ரீதியாக உள்ள வழிகாட்டுதல் என்ன, அதே மாதிரி பிரச்சனைகள் வராமல் சமாளிக்கிறது எப்படி, இதைத்தான் நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது. இது எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்கிறோம்? குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுத்திருக்கிறோம். பல நூற்றுக்கணக்கான பஞ்சாயத்தில் உட்காரும் பொழுது ப்ராக்டிக்கலாக ஒரு ஆண் எப்படி பாதிக்கப்படுறான், ஒரு பெண் எப்படி பாதிக்கப்படுறாங்கிறதுல இருந்தால் இந்த ஃபார்முலாக்களை எடுத்து கட்டமைச்சிருக்கிறோம். அல்லாஹ் கட்டமைச்சு கொடுத்தான். சரி, இங்கிலாந்து மான்செஸ்டர் நகரில் எப்படி ஜோக் பண்ணுறதுக்கு ஒரு காலேஜ் இருக்குது. கண்ணில் எப்படி ஜோக் பண்ணுறது, கையில் எப்படி ஜோக் பண்ணுறது, நடந்துக்கிட்டே எப்படி ஜோக் பண்ணுறது. ஆனால் மன வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லலாம், இதை நாம் உலமாக்கள் நாம் எல்லாம் பாருங்கள், இதை மக்தப் மதரசாவில் சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது. சரி, நம்ம 7 வருஷம் நம்ம ஓதர மதரசாக்கள்ல அங்கே சொல்லிக் கொடுக்க முடியுமா? அங்கே முழுமையாக சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்டேஜ் இல்லை, அதில் பல விஷயங்கள் இருக்குது, பல விஷயங்கள் புரியக்கூடிய வயசும் இல்லை அது. சரிங்க, ஒரு 18-19 வயசு வாலிபனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது. நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன், முழு உம்மத்துக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். ஹஜ்ஜு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண பின்னாடி ஹாஜிகளுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வைக்கிறாங்களா இல்லையா? அப்போ தான் செய்ய முடியும், அப்போ தான் செய்கிறாங்க. அது பலன் தெரியுதா இல்லையா? அந்த அளவுக்கு இருந்துட்டா போதுமானது, குறைஞ்சபட்சம். அதாவது வயசு பையனை உட்கார வைக்க முடியல, நம்ம பார்த்துட்டோம். வயசு பையன் ஒரு 20-21 வயசு, ஒரு 24 வயசு ஆயிடுச்சு, 23 வயசு ஆயிடுச்சு, 25 வயசு ஆயிடுச்சு. ரொம்ப சிறப்பு, நிச்சயதார்த்தம் ஆன பின்னாடி அவர் மேலே இந்த கல்வி தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். இப்போ நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆக போகுது, 2 மாதம் இருக்குது, 1 மாதம் இருக்குது, 6 மாதம் இருக்குன்னா இந்த மணப்பெண்ணும் மணமகளும் இந்த கல்வியை கற்றுக்கிறது கடமை. இப்போ தான் அந்த கிளாஸ் எடுக்க முடியும். இந்த கவுன்சிலிங் கிளாஸ் அப்படிங்கிறது தனி ஷோபா. எப்படி ஒரு மக்தப் ஒரு ஷோபாவோ, எப்படி ஒரு ஆஜிகளுக்கான ப்ரோக்ராம் ஒரு ஷோபாவோ, எப்படி மதரசா ஒரு ஷோபாவோ, ஹான்கா ஒரு ஷோபாவோ, இது ஒரு தனி ஷோபா. நாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்குது நமக்கு. ஆனால் காலங்கள் மாறிடுச்சு. 1800க்கு பின்னாடி லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. இன்னும் வரக்கூடிய காலம் மோசமாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்முடைய உலமாக்கள், நம்முடைய ஷேக்மார்கள் வழிகாட்டுறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, தொழுகையில் எந்த இடத்த பார்க்கறது, எந்த நிலையில் எந்த இடத்த பார்க்கறது கடமை, கற்றுக் கொடுக்கறது கடமையோ
அந்த இல்மை கற்றுக் கொடுக்குறது கடமையோ, மனைவிட்டு எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது இந்த இல்மை கற்றுக் கொடுக்குறது கடமை. நமக்கு உலமாக்கள் ஷேக்மார் வழிகாட்டுறாங்க. மலேசியா போன்ற நாடுகள் முன்னுதாரணமாக இருக்குது. வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்வாங்கிய நாடு. ஆனால் இந்த கவுன்சிலிங் கிளாஸுடைய பரக்கத்தில் விரும்பத்தகாத விவாகரத்துக்கள் குறைஞ்சோ அல்லது இல்லாமலோ இருக்குது. ஆக இல்மு கிடச்சிட்டா பையன் மேக்சிமம் சமாளிப்பான். சரி, நீங்கள் பொதுவாக கேட்பீங்க, அதில் பல வருஷமாக கிளாஸ் எடுக்கிறீங்களே என்ன பலன் கிடச்சிச்சு? நான் எல்லா பக்கமும் சொல்கிறது தான் 2 பெரிய பலன். அல்லாஹ் மாஷா அல்லாஹ். முதல் விஷயம், கிளாஸ் அட்டன் பண்ண மாப்பிள்ளை மணப்பெண்ணு தலாக் விடலை. மாஷா சொல்லுங்க. கிளாஸ் அட்டன் பண்ண மாப்பிள்ளையோ மணப்பெண்ணோ தலாக் விடலை, ஹொலா கேட்கல. அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஏதாவது நான் இருக்கும் அது ஃபிக்ரு அது நமக்கு இல்லாமல் இல்லை. 2வது பெரிய பலன், நம்ம உலமாக்கள்கிட்ட உட்காந்து கிளாஸ் எடுக்கிறதுனால பிரச்சனையின் ஆரம்ப நேரத்திலேயே ஆலிம்கள்கிட்ட ஆலோசனைக்கு வந்துடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய பலன். ஒரு தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க, கிளாஸ் மூலமாக நமக்கு மாணவன் ஆயிடுவான். 3 மணி நேரம் தான் நம்ம எடுப்போம். மௌத் வரைக்கும் சொல்லுவான், அதற்தான் எனக்கு குடும்ப வாழ்க்கை கற்றுக் கொடுத்தாரு. வாழ்நாள் முழுக்க மாணவன் ஆயிடுவான். நம்மள்கிட்ட மஷூராவுக்கு வருவான். நம்மள்கிட்ட மக்தபோதில் நம்முடைய மஹல்லால இல்லை, எந்த தொடர்பும் இருக்காது. ஆனால் கிளாஸ் அட்டன் பண்ண பறக்கத்தில் நம்மள்கிட்ட ஆலோசனைக்கு வருவாங்க. அது அவனை பாதுகாத்துட்டு தலாக் கொலா விட்டு. இது பெரிய பலனாக நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த வகுப்பின் மூலமாக. இல்லை இது ஜி அது இருக்குன்னு சொல்லலாம். ஆக இப்போ உலமாக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கிளாஸில் நான் என்னுடைய கவலையை ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். இந்த கிளாஸ் அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் யாரை கொண்டு ஓதக்கூடிய காலங்கள் இந்த மாதிரி நமக்கு ஒரு அப்படி ஒரு லட்சியங்கள் இல்லை. தீனுடைய வேலை செய்யணும், இமாமத்தில் இருக்கணும், உம்மத்துக்காக நம்ம பணி செய்யணும். தாயாருடைய நீயத்து அதான் அசல், அவங்களுடைய நீயத்துடைய பரக்கத்தான் இது. முதலாக கரூரில் இந்த வகுப்பு எடுத்திருந்தாலும் பள்ளப்பட்டியில் 2009 அங்கே சொந்த ஊர் இமாமத்தில் சேர்ந்த 3வது நாளே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாம் எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த நிக்கா கவுன்சிலிங் கிளாஸ் பயிலரங்கிறத நம்ம கலந்துக்கிட்டோம், நிறையா விஷயங்களை கேட்குறோம், நம்மள்ட்டால இல்மு கொடுத்துருக்குறோம், நாம் கிளாஸ் எடுத்துடலான்னா நமக்கு கிளாஸ் எடுக்க தெரியும், இல்மு இருக்குது. அதை கேட்குறதுக்கு யார் வேணுங்க? யார் வேணும்? மாப்பிள்ளை வேணும். மாப்பிள்ளை யார் கொடுப்பா? மாப்பிள்ளை யார் கொடுப்பானா யாரும் கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளையை பெற்ற அத்தாவே அனுப்பிச்சு வைக்க மாட்டார். மாப்பிள்ளை யாரு கொண்டு வந்து உட்கார வைப்பாங்கன்னா, யார் கிளாஸ் எடுக்கிறோமோ இந்த சமுதாயத்தின் மீது கவலைப்பட்டு தலாக்குல்லாவுடைய நஷ்டங்களை விளங்கி மகிழ்ச்சியான மன வாழ்க்கை சமுதாயத்தில் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு மஹல்லால அல்லது வட்டாரத்தில் நகரத்தில் நாம் எடுக்கிறோமா இல்லையா? ஆலிம் நீங்களாம் எடுப்பீங்க இன்ஷா அல்லாஹ் கிளாஸ். ஆமீன். ஒரு செய்தியை மட்டும் அதில் சொன்னதுனால இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய நம்ம ஏற்கனவே அறிவித்த மாதிரி மாவட்ட சபை இதே டைப் ஆஃப் ப்ரோக்ராமு இது 4வது 5வது நடத்துகிறோம் மேலப்பாளையத்தில். மற்றபடி இங்கெல்லாம் நடத்திருக்கிறோம். இப்போது இந்த ஒர்க் ஷாப் என்பது மேரேஜ் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட நிறைவான ஒர்க் ஷாப். இப்போ அடுத்த கட்டம் என்னன்னா, நம்ம அதை ஒவ்வொரு இமாம்களும் தங்கள் மஹல்லாவில் இப்போ ஹஜ்ரத் என்ன பேசுகிறாங்களோ இதை நம்ம பேசணும், நான் பேசணும், நீங்கள் பேசணும். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. இதுதான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். மஹல்லாவில் நம்ம மஹல்லாவுக்கு உட்பட்ட சமீபத்தில் திருமணம் ஆகியிருக்கிற தம்பதிகளை மஹல்லா நிர்வாகிகளோட ஒத்துழைப்போட பள்ளிவாசலை கூப்பிட்டு வச்சு நம்ம பேசணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நீங்கள் தயாராக வேண்டும். இப்போ காரியம் ஆற்றுவதற்கு தயாராகணும், களம் இறங்குவதற்கு என்கிற நோக்கத்தோடு இதில் நம்ம கவனிப்போம் இன்ஷா அல்லாஹ். உடனடியாக செயல்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ். இப்போ இங்கே நம்ம கேட்குற எல்லா விஷயங்களும் நாளைக்கு சொல்றதுக்காக. அது பேர அன்வர் பாஷா ஹஜரத்தினுடைய பேச்சு அது மிக அடிப்படையான விஷயம் சொல்லுவாங்க. அதுக்கும் நம்ம பிபிடி போடுவாங்க, புக்லெட் தருவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த மேட்டை நம்ம உள்வாங்கி இங்கே குறிப்பெடுக்கணும். அதில் கடைசியாக தரக்கூடிய பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ரெண்டையும் பயன்படுத்தி நாம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மேரேஜ் கவுன்சிலிங் வகுப்பு நாம் நடத்தணும் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே அப்படி தான் போட்டிருக்கோம். தம்பதிகளுக்கு மார்க்க உளவியல் ஆலோசனை வழங்குவது எப்படி அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். எனவே சும்மா வெறுமனே எத்தனையோ ஒர்க் ஷாப் மாதிரி நிகழ்ச்சி பயான் மாதிரி இல்லாமல் இது நம்ம காரியத்தில் இறங்குவதற்கான நிறைவான ஒர்க் ஷாப்
அப்படிங்கிறத கவனத்திற்கொண்டு நாம் கவனிப்போமாக. இப்போ மாப்பிள்ளை எப்படி கொண்டு வந்து உட்கார வைக்கிறது? இது யார் எனக்கு உட்கார வச்சா? நான் இப்போ தைரியமாக சொல்கிறேன், 25,000 மாப்பிள்ளை கலந்துருக்குறாங்க. மாஷால்லா சொல்லு, யோசிச்சுப்பா. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, எல்லாம் தேர்ந்தெடுத்தான். நான் என்ன செய்வேன்னா, பள்ளப்பட்டியில் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். இதை உங்கள் ஊரில் நீங்கள் இப்போ யோசிங்க. எனக்கு யாரும் ஒன்றும் இல்லை. வாரம் சனிக்கிழமை அசருக்கு போவேன், எங்கள் கல்யாண மண்டபங்களுக்கு போவேன். அந்த மண்டபத்தில் பேனர் வச்சுருப்பாங்க வெளியில். மாப்பிள்ளை பேர் முன்னாடி இருந்தால் அது மாப்பிள்ளை வீடு, மாப்பிள்ளை பொண்ணு பேர் போட்டிருப்பாங்கல்ல, வெட்ஸ் அப்படின்னு போட்டு, மணமகன் மணமகள். மணப்பெண் பேர் போட்டு அது பொண்ணு வீடு. அப்போ மாப்பிள்ளை பேர் போட்டிருக்கும்ல, அப்போ அது மாப்பிள்ளை வீடு தெரிஞ்சுக்குவேன். எனக்கு யார் அறிமுகம்லாம் இருக்காது, முசாஃபர் மாதிரி நிற்பேன். ரொம்ப முசாஃபர் மாதிரி தான் நிற்பேன். அப்படி சிரிச்சுக்கிட்டு அவர் ஜி இந்த மாப்பிள்ளை அத்தா இருக்காருங்களா, என்ன கூப்பிட்றேன், என்ன விஷயங்க? அவர் நினச்சிக்குவார் என்னை பார்த்து சந்தா வசூல் பண்ணி நினச்சிக்குவார். அப்படி நினச்சிருக்கிறாங்க என்னை, அப்போ நினச்சிக்கிட்டாங்க ஆரம்பத்தில். அப்புறம் சொல்லி என்னை அறிமுகப்படுத்தி, அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி, இந்த மாதிரி நான் முஸ்தபா, இந்த பிள்ளாசில் இமாமா இருக்கேன், மாஷால்லா போனேன், ஜமாத்துடைய செக்ரட்டரியாக பொறுப்பாக வந்துருச்சு, செக்ரட்டரியாக இருக்குது. அதை அறிமுகப்படுத்திக்குவேன். எங்கள் வகைரா சொல்லுவேன், எங்கள் ஊர் பாஸ் அது வகை இந்த வகைறாங்க அப்படி. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை கவுன்சில் கிளாஸ் தேவைங்க. ஓ அப்படிங்களா, அப்படி என்னங்க பயான் பண்ணுவோங்க, இந்த மாதிரி தாம்பத்திய உறவை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அதான் சொல்லுவேன், அதான் உங்களுக்கு விளங்கும். அப்புறம் மனைவிட்டு எப்படி இருக்கணும், அம்மாட்ட எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேங்க. அப்படின்னு சொல்லி 10 வீட்டுக்கு நான் போனேன். ஏன்னா எங்கள் ஊரில் உங்களுக்கு தெரியும் மொத்தமாக நடக்கும். 10 வீட்டுக்கு போனால் ஒரு மாப்பிள்ளை 2 மாப்பிள்ளை தான் வருவாங்க. எப்படிங்க? சனிக்கிழமை சாயங்காலம் போய் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு 1 மணி நேரம் கிளாஸ் நடத்தினேன். இப்போ ஆரம்பத்தில் அவ்வளோதான், 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தான். ஒரு மாப்பிள்ளை 2 மாப்பிள்ளை வருவாங்க. இதுதான் நிலைமை. பல இடங்களில் சில இடங்களில் நேரடியாகவே அதில் எங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் தேவையில்லைங்க சார், நாங்கள் நல்லபடியாக என் பையனை வளர்த்திருக்கிறோம் அப்படின்னு மூக்க உடச்சிருவாங்க, நமக்கு நோஸ்கட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒன்றுமே சொல்ல முடியாது. இந்த நிலை தான் ஆரம்பத்தில் 2 வருஷம் இருந்துச்சு. அப்புறம் இலங்கை போயிட்டு வந்தோம், அங்கே சில விஷயங்களை பார்த்தோம். அதுக்கடுத்து நான் என்ன செஞ்சோம்னா, எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய கிழக்கு பள்ளிவாசல், தெற்கு பள்ளிவாசல், ஷாதி மஹால் கல்யாணம் நடக்கும். அங்கே போய் நாங்கள் நிர்வாகிகள்ட்ட விஷயத்தை சொல்லி அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஃபோன் நம்பர் எடுத்துருவோம். ஃபோனில் நான் சொல்லுவோம், இப்போ வரைக்கும் அதான் சிஸ்டம். ஃபோனில் சொல்லுவோம், இப்படி 2009 ஆரம்பித்து 2026 மாஷா அல்லா. அப்போ 10க்கு 1 மாப்பிள்ளை 2 மாப்பிள்ளை, இப்போ 10க்கு 7 to 8 மாப்பிள்ளை. மாஷா அல்லா சொல்லுங்க. சரி, எல்லா வாரமும் எனக்கு நிறையா மாப்பிள்ளை வருவாங்களா? அப்படிலாம் இல்லை. பக்ரீத் முடிஞ்சு 13 மாப்பிள்ளை வந்தான். உள்ளூர், திருச்சி, வெளியூர், திண்டுக்கல் எல்லாம் சேர்த்து, பள்ளப்பட்டி மாப்பிள்ளை எல்லாம் சேர்த்து 13 மாப்பிள்ளை வந்தான். போன வாரம் 4 மாப்பிள்ளை தான் வந்தாங்க. 3 மாப்பிள்ளை வருவாங்க. ஒரு மாப்பிள்ளையாக இருந்தாலும் அல்லா மாஷா அல்லா 4 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறோம். மாஷா அல்லா சொல்லுங்க, கண்ணுப்படக்கூடாது. ஏன்னா அவன் ஒரு குடும்பம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாப்பிள்ளையை கூட்டுறதுக்கு நாம் யாரையுமே, எனக்கு நிர்வாகியோ யாரும் இல்லை. மாஷா அல்லா நாமெல்லாம் உழைப்பு செஞ்சோம். அல்லா ஒரு ஹிக்மத்தை கொடுத்தான். சில நேரங்களில் சில காரியங்களை நம்ம அப்படி தான் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த நேரத்தில் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் கொடுத்தான். நாம தான் ஃபீல்டு ஒர்க் செஞ்சோம், எல்லாம் செய்ய வச்சான், மாப்பிள்ளையை வர வச்சான். இதுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கு இது முதல்ல பிடிக்காது? நீங்களே சொல்லுங்கள், யாருக்கு பிடிக்காது இந்த கிளாஸ்? யாருக்கு பிடிக்காது? சத்தமாக சொல்லுங்கள். ஷைத்தானுக்கு பிடிக்காது. கணவன் மனைவி ஒன்று சேர்றத ஷைத்தானுக்கு பிடிக்குங்களா? ஆறவே பிடிக்காது. நிர்வாகிகள் உள்ளத்தில் போய் போடுவான், அஜரத்து தேவையில்லாத காரியம் செய்கிறார் போட்டாங்க. நான் பள்ளியாசத்தில் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் கிளாஸை. அவங்க நிர்வாகிகள் சொன்னாங்க, இங்கெல்லாம் கிளாஸ் எடுக்காதீங்க. எப்படிங்க? எங்கள் நல்ல கிளாஸுங்க எல்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் வேணாங்க. ஒன்றுமே ஒரு ரீசனுமே இல்லை. இத்தனை வெறும் கிளாஸ் தான் நடக்குது. பஞ்சாயத்தில் நான் பார்க்கலையே, அதில் வெறும் கிளாஸ் தான் நடக்குது. சும்மா காரணம், அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, நிர்வாகம் முடிவு பண்ணி வச்சுங்க, நீங்கள் எடுக்காதீங்க. இப்படி வந்துருச்சோம். நான் என்ன செய்ய, சோர்ந்துருவேன். அல்லா மாஷா அல்லா நமக்கு சில உலமாக்கள், சில அவாம்கள் எனக்கு பூஸ்டப் கொடுத்தாங்க. ஒருத்தர் சொன்னார், ஒரு அவாம், அதற்குங்க தப்பு செய்கிறேன், தைரியமாக தப்பு செய்கிறான், நல்லது செய்கிறீங்க, ஏன் இப்படி பயப்படுறீங்க? அப்படி பூஸ்டப் கொடுப்பாங்க. நிர்வாகத்துக்கு மாஸ்டர்மாவே மாஷா திரும்ப நான் என்ன செய்வேன், பள்ளியாசல் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இதெல்லாம் நடந்துச்சு எனக்கு. அப்புறம் வீட்டுக்கு மாற்றினேன். வீட்டில் வச்சு கிளாஸ் எடுத்துக்கலாம். தனியாக ரூம் பிடிச்சா வாடகை ஆகும். அது யார் வாடகை கொடுப்பா? 10 வருஷமாக பசங்கள்கிட்ட ஃபீஸே வாங்கலைங்க. ஒரு நாள் ஃபீஸ் கேட்க மாட்டேன். ஏன்னா ஃபீஸ் கேட்டால் நம்ம போயிடுவான் நம்மள்கிட்ட. 10-12 வருஷத்துக்கு மேலே ஃபீஸே வாங்கலை. இந்த 5-6 வருஷமாக தான் ஃபீஸ் வாங்க ஆரம்பித்தோம். அதுவும் முழுசாலாம் வராது, அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஷைத்தானுக்கு இது பிடிக்கல. இவன் எந்த அளவுக்கு செய்வான்னு சொல்கிறேன், யாரும் பயந்துக்காதீங்க. நான் தான் சொன்னேன், அது இந்த ரெக்கார்டு இருந்தால் என்னால் ஓப்பனாக பேச முடியாதுன்னு சொன்னேன். அது எந்த அளவுக்குனா, நீங்கள் கிளாஸ் எடுக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா பல பேர் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. கணவன் மனைவி யார் கிளாஸ் எடுக்கிறாரோ, நீங்கள் கிளாஸ் எடுக்கிறனா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு மத்தியில் ஷைத்தா சண்டை ஏற்படுத்துவோம். எப்படி இந்த அளவுக்கு நிலைமைங்க? எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ். எனக்கும் என் மனைவிக்கு சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளாக வருது, 5-6 வருஷமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு.
கொஞ்ச நாள் சரி 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு சண்டை வருதுன்னு பார்த்தா கரெக்டாக வெள்ளிக்கிழமை வரும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சண்டையே இல்லை. அப்போ எனக்கு கிளிக்காச்சு, இது சைத்தானுடைய காரணம் தான். சண்டைனா ரொம்ப மோசமாக வந்துடும். ஆனால் இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு உட்காந்துருப்பேன், எப்படிங்க ஒன்றா சேர்ந்து வாழுன்னு சொல்லி. அப்புறம் மாஷா ஒரு ஷேக் வந்தாங்க, அவர்கிட்ட நம்ம ஹித்மத்தில் இருந்தேன். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ ஒரு விருது ஒன்று கொடுத்தாரு எனக்கு, இதை ஓதுங்க நீங்களும் உங்கள் மனைவி. கிட்டத்தட்ட மாஷா கிட்டத்தட்ட 8-10 வருஷம் ஓதிட்டுருக்குறோம். இப்போ வரைக்கும் நானே மணி ஓதிட்டுருக்குறோம். அதை விட்டா சண்டை வந்துடும். இருந்தும் அந்த விருதுலாம் பத்தலை. இப்போ இருந்தும் அவனுடைய வேகம் அதிகமாக இருக்குது. நீங்கள் கிளாஸ் எடுத்தால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ராப்பராக கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பயங்காட்டில் அது குசூசியான விருதா இருக்கும். யாருக்கு தேவையோ அவங்க அணுகுங்க, அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப தான் தருவாங்க. இல்லையே காய்ச்ச வராமல் இல்லை, காய்ச்ச வராமல் மாத்திரை சாப்பிடக்கூடாது. அதான் நீ எடுத்து அது வர்றப்ப என்கிட்ட கேளுங்க ஆச்சுங்களா. இப்போ இதெல்லாம் வருங்க, நீங்கள் ப்ராப்பராக எடுக்க. இப்போ நமக்கு அல்லாவுடைய கிருபையால் ப்ராப்பராக எடுக்க ஆரம்பிச்சது யாரும், ஈரோட்டுக்கு 3 தடவை போனேன். ஈரோட்டில் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் 2 தடவை தான் போனேன். மேட்டுப்பாளையம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மேல் விஷாரம் அப்படி முழுசாக உள்வாங்கிட்டாங்க. அது உருதுல செஞ்சேன், அங்கே உருதுலே கிளாஸ் எடுத்தேன். குடியாத்தம் அந்த பக்கம் போனேன், அவங்க மலை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. யாருங்க, மேல் விஷாரம். திருவள்ளூர் அவங்க ப்ராப்பராக அப்படி எடுக்கிறாங்க. ப்ராப்பரானா அதுக்கு என்னென்னா, நான் என்ன பாயிண்ட் சொல்கிறேனோ அதை அப்படி சொல்லுவாங்க அவங்க, அதான் ப்ராப்பராக. இதே மாதிரி முயற்சிகள் செய்கிறாங்க. இப்படி நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி எடுத்தவங்கள்ட்ட உள்ள கார்சாரி கேட்டிங்கன்னா, ஆமாம் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, சைத்தானுக்கு பிடிக்காதுங்க. பல எதிர்ப்புகள் பல சூழ்நிலை ஏற்படுத்துவான். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த கிளாஸ் நடத்துகிறோம். சரி, இந்த மாப்பிள்ளை கொண்டாந்து உட்காரதுக்கு என்னம்மா செய்வாங்க? இப்போ ஃபோன் பேசுகிறதா இல்லைங்களா, ஃபோன் பேசுனா அத்தா தான் எடுப்பார். பையன் கிளாஸ் விளங்கியிருக்கான். இப்போ அத்தா என்னவா சொல்லுவார், வரலைங்குவார், தேவையில்லைங்குவார். அவருக்கும் நாங்கள் விளக்குவோம் ரொம்ப பணிவா. அப்பையும் 10ல் 2 டேடி வந்து நம்ம உடச்சிடுவார். அதெல்லாம் எங்களுக்கு கவுன்சிலிங் தேவையில்லைங்க. அப்படி ஒருத்தர் இப்படி சொன்னார், நீங்கள் கவுன்சிலிங் ஆரம்பிச்சது தான் பிரச்சனையும் ஆரம்பிச்சு அப்படின்னார். இப்படிலாம் பேசுவாங்க. இதற்காக மனசு வந்துடக்கூடாது. அது குறிப்பாக நாம் உலமாக்களுக்கும் நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் இது ஒரு பழக்கம். ஏன்னா நீங்கள் மாப்பிள்ளை எப்படி கவர் பண்ணுறதுன்னா, முதல் விஷயங்க, மஹல்லால் இமாமா இருக்கக்கூடிய நாம் எல்லாத்துக்கும் சலாம் சொல்லணும், எல்லாத்துக்கும் பழகணும். குறிப்பாக வாலிபர்கள்ட்ட சிறுவர்கள்ட்ட நம்ம எல்லாம் சலாம் சொல்லி பழகணும். நம்ம சலாம் சொல்லி பழகிட்டா, எங்கள் பல்லப்பட்டியில் ஒரு ஹசரத், எனக்கெல்லாம் குரான் அவுட்டு தான் நான் முடித்தேன். எங்களுடைய ஹஜரத்து அவங்க இப்போ 42 வருஷம் இமாமா இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிறாங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னை விட வாலிபர்கள் நிறைய பழக்கம். காரணம் இந்த அணுகுமுறை. அஸ்ஸலாமு அலைக்கும், என்னடா தம்பிடே என்னடா, அவர் 2 விட்டு அடிப்பார், அந்த குடும்பத்தை பற்றி பேசுவார், பையன் பழகிடுவான். முதல் விஷயம் பையன் நம்மள்கிட்ட பழகணும் சலாம் சொல்லி. நான் என்ன செய்வேன்னா, இது ஒரு அல்லா தாலா இது ஒரு பொறுப்பாக கொடுத்தனால எங்கள் வாலிபர்களை கண்டாலும் சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் 2 விஷயத்தை பேசிட்டு, கவுன்சிலிங் கிளாஸுக்கு வந்துட்டியாப்பா, நீங்கள் வந்துடுங்க, உனக்கு எப்போ நிக்கா 20 வயசு உனக்கு இருக்குங்க, அப்போ உனக்கு சொல்லுவேன், காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிப்பான், மாப்பிள்ளை மறக்காமல் நீ என்கிட்ட வந்துடணும், என்கிட்ட வராமல் நீ நிக்காவுக்கு போகக்கூடாதுடா, அவன்கிட்ட பழகிருக்கவே மாட்டேன், 2 வார்த்தை சொல்லுவேன். 4 வருஷம் 5 வருஷம் அவனு சொல்லுவான், அதற்கு நீ 5 வருஷம் எனக்கு சொன்னீங்கல்ல, இப்போ எனக்கு நிக்கா வச்சுட்டாங்க, நான் வந்திருக்கேன் வர்றேன். நாமளே நேரடியாக உரிமையாக கூப்பிடும்போது தான் அவன் வருவான். பசங்களுக்கு கூப்பிடுவோம். அதே மாதிரி என்ன செய்வோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம் அவங்களுக்கு. ஆனால் நேரடியான அழைப்பு எங்களுக்கு ஒரு அமைப்பு வந்துருச்சு. மண்டபங்களில் போய் லிஸ்ட் எடுப்போம். கல்யாண மண்டபம் 10-20 மண்டபம் இருக்கா, பெண்கள் கிளாஸ் வைக்கிறதா இருந்தால் அந்த நிர்வாகிகளை பார்த்து பேசியிருக்கோம். அவங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்கும் பேர் தர மாட்டாங்க. கல்யாணம் ஏன்னு சொன்னால், அந்த கல்யாண வீட்டுக்காரன் நம்பரை கொடுத்துட்டா தண்ணிக்காரன் கறிக்காரரு புரிஞ்சுக்கலாம், எல்லோரும் வியாபாரத்துக்காக ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு சொல்ல, நீ யாரும் கொடுக்கூடாதுன்றாங்க, எனக்கு மட்டும் கொடுப்பாங்க. இது மாப்பிள்ளை விடு பொண்ணு விடு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணுவோம், பொண்ணுக்கெல்லாம் அதான் செய்வோம். 1.5 மாதம் அப்படி 2 மாதம் கிளாஸ் ஒன்றா வைப்போம். கிட்டத்தட்ட ஒரு தடவை நான் கிளாஸ் வச்சா 25 ரூபா செலவாகும். 80 பொண்ணு வருங்க, 40 to 80 பொண்ணு வரும். பல்லப்பட்டில் மாஷா அல்லா, அல்லாவுடைய ஏற்பாடு, வழிமார்கள் துவா பரக்கத்து, வாரம் நிக்கா நடந்து கொண்டே இருக்கும். மேக்ஸிமம் நிக்கா இருக்கும். ஒரு 2-3 மாதம் நிக்கா இருக்காது, 9 மாதம் நிக்கா இருக்கும். 9 மாதமும் நான் கிளாஸ் வச்சுருப்பேன். அப்போ நாங்கள் அவங்களுக்கு அழைப்பு கொடுப்போம். 40 பொண்ணு 50 பொண்ணு 80 பொண்ணு வருவாங்க, செலவு செய்வோம். பெண்கள் கிளாஸில் இது வரைக்கும் ஃபீஸ் வாங்கலை, 1 ரூபா ஃபீஸ் வாங்க மாட்டோம். எனக்கு செலவாகும். அல்லாட்ட துவா கேட்பேன், யார்ட்டா சொல்லுவேன், ஸ்பான்சர் பொறுப்பு எடுத்துக்குவாங்க. இந்த ரம்ஜானுக்கு பின்னாடி எவ்வளோ தாங்க கேட்குறது, ஃபீஸ் வாங்கினா பேர் கெட்டு போயிடும் ஊரில். நான் சுக்கான ஊர் ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும்,
பெண்கள் கிளாஸில். நானும் இம்ரான் மௌலானா அவர் தான் எனக்கு துணை, எல்லாம் அவர் தயாராக இருக்கார். நாங்கள் 2 பேருமே ஆளுக்கு 5 ரூபா, அவர் 3 ரூபா 8 ரூபா போட்டோம். 8,000 செலவு முடிச்சிட்டோம். 30 பொண்ணு அன்றைக்கி வந்தாங்க. 30 பொண்ணு வந்தால் 90 பேர் வருவாங்க. அவங்க அம்மா அக்கா கூட வருவாங்களே, மாமியாவும் வர வைப்போம். அப்போ அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, வெளியூர்லேருந்து பல்லப்பட்டி இல்லாமல் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு. மாப்பிள்ளைக்கும் அப்படி தான், பல்லப்பட்டி இல்லாத வெளியூர் பசங்களுக்கு எங்கள் வீட்லேயும் சாப்பாடு ஏற்பாடு. மேலே மாலை இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், வீட்டில் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா ஆக்கி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து கேளுங்க, நான் என்ன எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன், ஓப்பனாக பேசுகிறேன், உங்களை உருவாக்குறதுக்காக சொல்கிறேன். இப்போ கடுமையான வெயில், மேல் மாடி ஏசி வேணும். பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வெயில் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுங்க? ரம்ஜானில் வெயில் அதிகம், எங்கள் பகுதி அதிகம். துவா கேட்டே இருந்தேன். என்ன செஞ்சேன், மொத்தம் நான் வாங்கின ஏசி வந்து 40,000 ரூபா. அந்த மாதிரி செலவு, ஒரு வாடகை வீடு, அதற்கான செலவு சேர்த்து 40 ரூபா பட்ஜெட்டு. 5 ரூபா என்கிட்ட இருந்துச்சு ரம்ஜான் அதியா காசு, மாஷா அல்லா. இம்ரான் மௌலானா 10 ரூபா கடன் கொடுத்தாரு, என் நண்பன்கிட்ட 15 ரூபா கடன் வாங்கினேன். இது வாங்கி எல்லாம் செலவு பண்ணி அந்த ஏசியை நாங்கள் செட் பண்ணோம், வீட்டில் செட் பண்ணோம். ஏன்னா ஏசி போட்டால் என்ன ஆயிடுச்சுன்னா 15 மாப்பிள உட்காரலாம், அந்த ஃபேன் சவுண்டு வராது. நம்ம அவன் 4 மணி நேரம் உட்காந்துருக்கான், வெயில் காலம், சேர்லேயே உட்கார வைப்போம், கீழே உட்கார வைப்போம். அப்போ அவனுக்கு லேசாச்சு. இப்படியெல்லாம் செலவு, இப்படியெல்லாம் முறை. வாரம் சனிக்கிழமை இதுக்காக தயாராகிடுவேன். சனிக்கிழமை அதை ஃபஜ்ருல ஃபோன் சுவிட்ச் ஆக்கி பண்ணிடுவேன், ஃபஜ்ர் தொழுதுலே தூங்கிடுவேன். ஒரு மாப்பிள்ளையாக இருந்தாலும் 4 மணி நேரம் பேசுவோம். சனிக்கிழமை காலை என்ன நாஸ்டானா, எங்கள் ஊரில் மஞ்சள் சோறுன்னு சொல்லுவாங்க, நாஸ்டா சோறு, ஊரில் நெய்ச்சோறு மாதிரி. அது முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, இதான் சாப்பிடுவேன். ஏன்னா 4 மணி நேரம் பேசணும், வயிறு பசி கட்டும். இப்போ எனக்கு இம்ரான் மௌலானா வந்துட்டார், அவர் 1.5 மணி நேரம், நான் 2.5 மணி நேரம் வந்துட்டேன். பசங்களுக்கு சரி, இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறேன், பசங்கள்கிட்ட 4 மணி நேரம் சொல்லவே மாட்டேன். என்னமோ சொல்லேன், மாப்பிள்ளை தம்பி வந்துடலாம், உரிமையோட பேசுவேன், என்னமோ தெரிஞ்ச மாதிரி. அவங்க அத்தாக்கெல்லாம் ஃபோன் போட்டால், உதாரணமாக அவன் பேர் அபுல் கலாம் ஆசாத் பேர் வச்சுக்கோங்களேன், எப்படியோ பேசுவேன். அவங்க யாருன்னே தெரியாது, நம்பர் எனக்கு கிடச்சிடும். அஸ்ஸலாமு ஜி, ஆசாத் வந்துட்டானா ஜி? அப்படிங்களா ஜி, வந்துட்டுருக்கேன், நீங்கள் யாருங்க? அவர் ஃப்ரெண்டுங்க, ஒரே அடி அடிச்சிடுறேன். எப்படி நான் அதிர்த்துங்க உங்களுக்கு, அவன் தாங்க நம்ம மாணவன் இல்லைங்க, மாணவன்லாம் இல்லவே. உடனே அவர் வந்து ஃபோனை கொடுப்பார், அவன்கிட்ட சொன்னால் அவன் கிளிக் ஆகிடும். இப்போ தான் தெரிஞ்சிருச்சுல்ல. அதுக்கடுத்து என்னமா சொல்லுவேன், எத்தனை மணிக்கு கஷ்டம் முடிப்பீங்கன்னு கேட்பாங்க. ஒரு 10 ஆரம்பித்து 12:01 முடிச்சிடுவேன்ருவேன். எப்படி சொல்லுவேன், 12:01, ஆனால் 2:30 தான் முடிப்பேன். அந்த கிளாஸில் உள்ள சரக்கு அவனுக்கு தெளிவாக இருக்கா இல்லையா, கேட்க அவன் உட்கார ஆரம்பிச்சிடும். ஏன்னா வர்ற 10 பையனில் 5-6 பையன் மைண்ட் செட்டோடு வர்றான். எப்படி 2:30 மணிக்கு தான் முடியும்னு வந்துடுவான். அவன் தயாரான பையன். தயாராகாத பையன் அவன்கிட்ட 2:30 மணின்னு சொன்னால் வரவே மாட்டான். 12-1 மணின்னு தான் சொல்லுவேன். கிளாஸ் போக அவனே கடைசி வரைக்கும் உட்காந்துருவான். சரி, அப்படியே பாதியில் போனாலும் பிரச்சனை, எவனும் போக மாட்டான். ஏன் அப்படின்னா என்ன செஞ்சுருக்கோங்க, மெயினாக இந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமானது ஜிமாவை பற்றி உள்ள கிளாஸ் இருக்குது, தாம்பத்திய உறவை பற்றி உள்ள கிளாஸ் இருக்குல்ல, அதை ஆரம்பத்தில் சொல்லவே மாட்டோம். கடைசி கிளாஸ் 8வது கிளாஸ், அது மொத்தம் 12 பாடம் வச்சுருக்கிறேன். அதில் 10, 11, 12, 3 சும்மா ஒரு 10 நிமிஷம் தான். அது ஒரு தலைப்புக்காக வச்சுருக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் தான். அது 9 பாடம் தான் முக்கியம். 8வது பாடம் வந்து ஜிமாவுடைய பாடம், அரை மணி நேரம் அது எடுப்பேன். அது இருக்கிறதுனால வெயிட் பண்ணி உட்காந்து ஆகணும், வேறு வழி இல்லை. அவனை சொல்லி இந்த பாடம் இப்போ எடுக்க மாட்டேன்ப்பா, எடுத்தால் நீ கேட்டு போயிடுவேன், கடைசி வரைக்கும் உட்காந்து. ஏன்னா அந்த பயத்தில் தான் வர்றான். ஆக இவ்வளோ டெக்னிக்கல் பண்ணுறோம், இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், தியாகமும் பண்ணுறோம். நான் ஃபீஸ் சொல்லணும் இல்லைங்களா, மாப்பிள்ளைட்டு இப்போ வரைக்கும் ஃபீஸ் சொல்கிறேன், 500 7 இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் கொடுக்கக்கூடிய நோட்டு, பேனா, புக்கு கொடுக்குறோம், 90 ரூபா. அந்த புக்கு யார் புக் கொடுக்குறோம்னா, பீர் ஜுல்ஃபிகார் சாப், பக்கத்து நாட்டுக்காரவங்க, வஃபாத் ஆகிட்டாங்க, பெரிய ஷேக், கேள்விப்பட்டிருப்பீங்க, பீர் ஜுல்ஃபிகார் நக்சமதி தரீகா, அவர் எழுதின புக்கு கொடுக்குறோம். அதை திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு யூசுஃபி தர்ஜுமா பண்ணியிருக்காரு, ஷேக் அப்துல்லா யூசுஃபி, அதை புக்கு நம்ம கொடுப்போம். ஸ்நாக்ஸ் கொடுப்போம். ஸ்நாக்ஸ் என்னமா வைப்பேன், டைரி மில்க் சாக்லேட் வைப்பேன், 5 ஸ்டார் வைப்பேன், பேரிச்சம்பழம் வைப்பேன், பாதாம் முந்திரி. எப்படி இருக்கும்னா, அதாவதுங்க அந்தந்த வேலையை அது மாதிரி தான் செய்யணும். எப்படி செய்யணும், அந்தந்த வேலையை அது மாதிரி தான் செய்யணும். அங்கே போய் அவனுக்கு வடை டீ கொடுக்கறதுலாம் ஒத்து வராது, பையன் அதை விரும்ப மாட்டான். ஸ்நாக்ஸும் நான் வச்சுருப்பேன். மதிய சாப்பாடு வெளியூர்காரங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஆக அந்த இப்போ ஏசி போட்டிருக்குமா, இதெல்லாம் பின்னாடி அமைஞ்சிச்சு நமக்கு. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் நீங்கள் கேட்குறீங்கல்ல, இது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது அசலோ அடிப்படையோ அல்ல. ஏன்னா இது நான் வந்து ஒரு 6-7 வருஷமாக தான் இதுக்கு வந்திருக்கேன். ஏன்னா அப்டேட் ஆகாட்டி நான் காணா போயிடுவேன். அது ஒரு ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் எடுக்கும் பொழுது நான் உலமாக்களுக்கு எடுத்தாலும் சரி, அதே மாதிரி நம்முடைய மாப்பிள்ளைக்கு எடுத்தாலும் சரி, அவன் என்னை தான் பார்ப்பான். ஏன்னா நம்ம தான் இங்கே அசல், இங்கே வந்து நபியுடைய தர்பி தான், பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, நம்ம கற்றுக் கொடுக்குறோம், அந்த தர்த்தீப் தான். இது எதுக்கு அப்படின்னா, அவனுக்கு ஒரு ஈர்ப்பு, அதில் ஒரு பாயிண்ட்டு நமக்கு போல் எழுதி போகிறதுக்கு பதிலாக கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு எப்படி எழுதுனேன்னா, கிட்டத்தட்ட 4 வருஷம் சும்மா 2-3 வருஷம் சும்மா எடுத்தேன். அப்புறம் என் தலைப்பில் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் இந்த தலைப்பு. நீங்கள் இந்த 12 இனி
உலகத்தில் இனி என்ன நிலை வந்தாலும் எவ்வளோ இந்த கிளாஸை எவ்வளோ பெரிய ஆலிம்கள் வந்து விளக்கினாலும் 12க்குள்ளே தான் உங்களுக்கு வரும். இந்த 12க்குள்ளே நீங்கள் சொருகலாம், எல்லாத்தையும் சொருக முடியும். அல்ல அப்படி அமைச்சான். ஃபஸ்ட்டு போர்டில் தான் எழுதி போடுவேன், ஒரு போர்டு வச்சுருப்பேன், சாக் பீஸில் எழுதி போடுவேன். அப்புறம் ஒரு பேனரில் இதெல்லாம் அடித்து தொங்கிட்டுக்கிட்டேன். அதான் எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் தான் இந்த இதுக்கு வந்தேன், இந்த மாதிரி ஒன்று செய்யணும். இதெல்லாம் மத்தன் அசலில் சரகதா அசல், மத்தன் எழுதி கொடுக்கும். ஆக இது நீங்கள் அசலாக கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நான் கோட்டு கூட போடலைங்க, இல்லாட்டி கோட்டு போட்டு வருவேன். ஏன்னா ஒருத்தர் சொன்னார், நீங்கள் கோட்டு போடுறனால என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த கிளாஸ் எடுக்கிறதா கோட்டு போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒரு பெரிய ஆளுமே என்று சொன்னார். அப்போ நான் என்ன சாதாரணமாக வந்துடுவோம். இதுக்காக வேண்டி இந்த ப்ரொஜெக்டர் வேணும் அவசியம் இல்லை. வேண்டியதெல்லாம் என்ன, துவா, சதக்கா, மாப்பிள்ளை ஒவ்வொரு வீடாக மண்டபமாக நேரில் போய் பார்த்து அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. கிளாஸ் தானாக நீங்கள் எடுப்பீங்க, அல்லாஹ் உங்களுக்கு போக சரக்கு கொடுத்துருவான், எங்கள் அம்மானத்தை நாங்கள் ஒப்படைச்சிருவோம். ஆக இப்போ உள்ள தேவை என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க நம்ம போனதில் அல்லாஹ் மாஷா அல்லாஹ், இதுக்கு நான் யாருக்கு சுக்ரியா செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், நம்முடைய மாநில ஜமாத் உலமாவுக்கு தான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் அப்துல் ஹசரத் ரஹமத்துல்லாஹி இருந்த பொழுது முதல் முறை கூப்பிட்டாங்க, பரங்கிப்பேட்டில் வச்சாங்க. அதுக்கடுத்து நம்முடைய காஜா ஹசரத் அவங்களும், நம்முடைய அன்வர் பாஷாஸ்து வந்த பின்னாடி அப்துல் இஸ்பாக்கி ஹசரத், இவங்கெல்லாம் அல்லா தாலா அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தான், எனக்கு விருது கொடுத்தாங்க. நான் மனசு கொடுத்த விருது எனக்கு பூஸ்டப்பாக இருந்துச்சு. எல்லா பக்கம் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க, முஸ்தாபாலாம் கூப்பிடுங்க, உலமாக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஜமாத் உலமாக்கு நான் பயணித்தேன். மாஷால்லா இது வரைக்கும் 4000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் கலந்துருக்கிறாங்க. மாஷால்லா சொல்லிடுங்க. 60% நான் போயிட்டேன். நகர ஜமாத்தல்மா, வட்டாரம், மாவட்டம்னு 60% நான் போயிட்டு வந்துட்டேன். 60-65% போயிட்டேன். உள்ளே போக வேண்டியது இருக்குது. இதில் என்ன எனக்கு கவலையான விஷயம்னா, இப்பயும் நான் சொல்லுவேன், என்னுடைய வருகையின் நோக்கம் அல்லாஹ் கொடுத்த அம்மானத்தை நான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். இங்கே கிளாஸ் ஆரம்பிங்க, போகிற பக்கம் எல்லாம் நான் சொல்லுவேன், எவ்வளோ வேணாலும் கூப்பிடுங்க. ஒரு ஊருக்கு நான் 3 தடவை வர முடியும், அதுக்கு மேலே வர முடியாது. ஒரு தடவை நான் ஃபஸ்ட்டு வரலாம், 2வது ஜோடியோடு வரணும், பெண்கள் கிளாஸுக்கான தர்த்தீப், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3வது தேவைன்னா நீங்கள் ஒரு அதை லான்ச் பண்ணுறப்ப ஒரு பொது நிகழ்ச்சியாக வச்சிங்கன்னா பெரிய உலமாக்களை கூப்பிடுங்க. சைதி நஜரத்து, அபுதாசெல்லாம் கூப்பிட்ற வழக்கம், அவங்கள கூப்பிடுங்க. ஜமாத் உலமா, காஜாஸ், இவ்வளோ கூப்பிடுங்க, அவங்கள கூப்பிட்டு தலைவர். அப்போ என்னை கூப்பிட்டிங்கன்னா கூட நான் வரேன். ஒரு 3 தடவை நான் வருவேங்க. ஏன்னா ஒரு சஃபர்னா பெரிய முஜாதாங்க, பெரிய முஜாதா அப்படின்னு சொல்லுவேன். அப்படி போய் நான் இப்போ 60% போய் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. மாஷா அல்லாஹ், கூடுதல் குறைவாக சொன்னால் ஒரு 15 முதல் 20% வரைக்கும் கூட்டாகவோ தனித்தனியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கணக்கு போடுங்களேன், 100ல் 20% தான் நடக்கிற மாதிரி சொல்ல முடியுது. இப்போ திருவள்ளூரில் நடக்குதுன்னு சொல்கிறேன், மேலுசாத்தான் நடக்குது, மேட்டுப்பாளையம் நடக்குது, ஈரோடு நடக்குது, இன்னும் பல ஊர்கள் எனக்கு தெரியல. அந்த பள்ளி இமாம்கள் நடத்துகிறாங்க. கணக்கு போட்டால் ஒரு 15 to 20, 10 to 15 வரும். இன்னும் 80% என்ன செய்யலைங்க, கிளாஸ் நடக்கலை. எனக்கு இப்போ உள்ள கவலையில் என்னென்னா, இந்த கிளாஸ் நடக்கணுமே, போகிறோம், எல்லாம் பாராட்டுறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உலமாக்கள் உடனே நீங்கள் என்ன எழுதுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு, எல்லா உலமாக்கள் எழுதுவாங்க. மாஷால்லா, அது ஓகே, அது நோக்கமில்லை நமக்கு பயிலரங்கத்தில். நீங்கள் உருவாகணும், நீங்கள் மாப்பிள்ளை சந்திக்கணும். உதாரணமாக எங்கள் அண்ணன் சொல்லுவார், ஒரு சகோதரர், ஒரு வியாபாரம் திருநெல்வேலியில் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் நடத்திடலாங்களா? இன்ஷா அல்லாஹ். ஆமாம், சத்தமாக சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். நீங்க அடுத்த நிகழ்ச்சியில போகும் பொழுது ஈரோட்ல நடக்குது, பள்ளப்பட்டி நடக்குதுன்னு சொல்ற மாதிரி திருநெல்வேலியில் நடக்குது. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். இல்லைங்க, இப்போ 80% நடக்கிறது நமக்கு பெரிய கவலையாக இருக்குது. அதனால் நம்முடைய வருகை நோக்கமே என்னென்னா, இங்கே உலமாக்கள் நீங்கள் இந்த வகுப்பு ஆரம்பிச்சிடணும். இப்போ வகுப்பு ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்கும்னா, அதாவதுங்க ஒரு பாணி, ஒரு ஆரம்பம் எப்படியோ அது மாதிரி தான் எல்லா பக்கமும் இருக்கும். மணி எத்தனை காமிச்சிட்டு இருக்கீங்க? 10:27 ஜி ஆரம்பத்தில். இப்போ இது எப்படின்னா, ஆரம்பத்தில் மாப்பிள்ளை கம்மியாக தான் வருவாங்க, வராமல் இருப்பாங்க, முயற்சி செய்வீங்க. ஒரு வியாபாரத்துக்கு தேவைன்னு சொன்னால் என்னங்க செய்யணும்? ஒரு வியாபாரத்துக்கு தேவை அப்படின்னா 1000 நாள் நீங்கள் ஒரு கடை ஆரம்பித்தா 1000 நாள் லீவு போடாமல் அந்த கடை நடத்தணும். அப்புறம் தான் லாபம் கரெக்டான உங்களுக்கு அது ஒரு நிறுவனமாக 100 வருஷம் நிறுவனமாக வரும். 1000 நாள் எத்தனை வருஷங்க சொல்லுங்கள்? 3 வருஷம். நீங்கள் உங்கள் நகரத்தில், வட்டாரத்தில் இதை ஆரம்பித்து நாங்கள் கற்றுக்கொள்ள கொடுத்த பின்னாடி, ஆரம்பித்த பின்னாடி என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக 3 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு கல்லை தெரியும். அதுக்கடுத்தெல்லாம் உங்களுக்கு மாப்பிள்ளைகள் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இப்போ உள்ள ரிக்வெஸ்ட் என்னென்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த பயிலரங்கத்தில் முழுசாக பலனடைஞ்சு தங்களுடைய பகுதிகளில் கூடிய விரைவில் அதற்கான எல்லா ஒத்துழைப்பும் தனிப்பட்ட முறையிலையும் ஜமாத்துலமாக செய்ய தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சிடலாங்களா நிக்கா கிளாஸ் கவுன்சிலிங்?
அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக. மீதி உள்ள விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆமாம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகள் இதில் முழுசாக கலந்து கொள்ளுங்க. இப்போ கேளுங்களேன், இந்த தலைப்பை மட்டும் எல்லோரும் எழுதுறீங்களே, அதாவது இந்த 12 தலைப்பை எழுதி வச்சுக்கோங்க. பாடங்கள், வகுப்பின் அவசியம் மற்றும் நோக்கம். இதில் நம்ம அவசியம் வர்ற மாப்பிள்ளை பேச மாட்டோம், நோக்கம் பேசுவோம். அதை சொன்னாங்களா இல்லையா? நோக்கம் தஃசீலாக பேசுவோம். திருமண நாளுடைய அமல்கள். ஒரு திருமண நாளில் கணவன் என்னெல்லாம் செய்யணும்? முதல்ல ஃபஜ்ர் தொழுகணும். ஒரு மாப்பிள்ளை, ஒரு பொண்ணு ஃபஜ்ர் தொழுகணும். ஃபஜ்ர் தொழுகாமல் போனால் சைத்தானுடைய கொடி பிடிச்சிட்டு போயிடுவான். கையெழுத்து போடுறான் அன்றைக்கி தான். அதிலிருந்து அவனுக்கு எப்படியெல்லாம் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும், கபூல் செய்து கொண்டேன் மாலையில் சொல்லணும். இது முதல் கொண்டு அது ஒரு பாடம். அதுக்கடுத்து முதலிரவு. முதலிரவுனா முதலிரவில் என்ன ட்ரெஸ் பண்ணணும், என்ன பேசணும், எப்படி தொழுகணும், என்ன பேசக்கூடாது, இதெல்லாம் இருக்குது முதலிரவில். முதலிரவுன்னு சொல்கிறது எல்லாமே முதல் 3 மாதம் வரைக்கும் 6 மாதம் ஆரம்ப ஸ்டேஜ். அதை பற்றி சொல்லணும். இப்போ நம்ம ஜிமாவை பற்றி இங்கே பேசவே மாட்டோம். 4வது பாடம், மறுநாள் காலையிலிருந்து உனக்கு தயாராகிட்ட உன் மனைவி நீ எப்படி உருவாக்கணும். இதான பிரச்சனையே. ஆரம்பத்தில் ஃபுல்லாக செல்லம் கொடுத்துருவாங்க, 10 வருஷம் இழுத்து பிடிப்பாங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. ஆரம்பத்திலிருந்தே நீ எப்படி மனைவியை உருவாக்கணும், பழக்கணும், அவங்கள தீன் அடிப்படையில், உங்களுடைய ஃபேமிலி அடிப்படையில் எப்படி அவளை வார்த்தெடுப்பது, ஆரம்பத்திலிருந்து எப்படி செய்யணுங்கிற அந்த விஷயங்கள் கற்றுக் கொடுப்போம். மனைவியை உருவாக்குதல். 4வது 5வது பெற்றோர் கடமைகள், உரிமைகள், அழகிய அணுகுமுறைகள். 6 காதல் வாழ்க்கை. இது 2 கண்ணு மாதிரி. இதில் முதல் பாடம் அத்தா அம்மாவுடைய கண்ணியம், அவசியம், அவங்களுடைய மதிப்பு, மரியாதை, இதை சுருக்கமாக சொல்லிட்டு அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மனைவிக்கு முன்னாடி அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணனா பிரச்சனை வராது, டெக்னிக்கல் கிரிட்டிக்கல். 2வது கண்ணு காதல் வாழ்க்கை. மனைவியோடு எப்படி காதலாக இருக்கிறது, சண்டை போடாமல் இருக்கிறது எப்படி, சமாளிக்கிறது எப்படி. இதில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, சஹாபாக்கள், அவுலியாக்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுவோம். இந்த 2 பாடமும் முக்கியம். இதில் 5வது பாடத்தில் உட்காந்துட்டு 6வது பாடத்தில் உட்காராட்டி அவன் ஒரு சார்பாகிடுவான், தப்பாக விளங்கிடுவான். அதனால் என்ன செய்யணும், 5ல் உட்காந்து 6ல் உட்காருப்பான்னு. 6ல் அண்ணா நீ 5 திரும்ப கேளுப்பாங்கணும். 5, 6 முக்கியமான பாடம். 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஆகும். மிக முக்கியமான பாடம் இது. அதுக்கடுத்து 7 முக்கியமானது. நம்ம நோக்கம் தகுதீர் பர் ராஜ்வானா சாஹியே. இதெல்லாம் சைக்காலஜிக்கல் கொண்டு வரணும். மற்ற விஷயங்கள்லாம் இதில் வரும். தலாக் நீ விடக்கூடாது என்கின்ற தஷ்கில் என்கின்ற அந்த அவரை கேன்வாஸ் பண்ணுறது. தலாக்கினால் எவ்வளோ விபரீதம், அதில் அல்லாஹ்வுடைய விஷயம் எப்படி ஏற்படும், அதனுடைய விஷயங்கள் என்ன, நீ விதியை பொருந்திக்கோன்னு நம்ம சமுதாய உலமாக்கிற நோக்கம் இந்த நோக்கம் தான். 7வது பாடம். இதில் பெண்ணுடைய உளவியல், ஆணுடைய உளவியல், சண்டை வருமா, கருத்து வேறுபாடு வருமா, அப்படி வந்தால் எப்படியெல்லாம் அதை கரெக்டான முறையில் அந்த கருத்து வேறுபாடுகளை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அணுகிறது, இந்த விஷயங்களை 7வது சொல்லுவோம். 8 இப்போ 8 தான் நமக்கு முக்கியம். நமக்கு இல்லை, மாப்பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும். தாம்பத்தியம். இது ரொம்ப இந்த காலத்தில் இன்னும் நிறையா கேள்வி, பசங்கள்கிட்ட நிறையா சந்தேகம், நிறையா குளறுபடிகள். இதுக்கு 20 நிமிஷம் 20 நிமிஷம் தேவைப்படும். அதோடைய விஷயங்களை ஓப்பன் டாக்காக பேச வேண்டிய தேவை இருக்கும். அப்போ அவருக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், துவாக்கள் கற்றுக் கொடுக்கணும், சுத்தமாக இருக்கிறது, என்ன சாப்பிடணும், மைண்ட் ரீதியாக அவனுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறது, இதெல்லாம் தாம்பத்தியம் 8வது பாடத்தில் வரும். 9வது பாடம் என்னென்னா சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்போம். உதாரணமாக சந்தேகப்படாத, எனக்கு சந்தேகம் வந்துருச்சா இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயம். ஹனிமூன் போகணுமா, ஆமாம் போகணும், அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்ன மிக முக்கியமான நுணுக்கமான விஷயங்களை ஒரு வரி செய்திகளாக அவன் மனசில் உட்கார்ற மாதிரி உள்ள மிக முக்கியமான விஷயங்களை சொல்லுவோம். இது வரைக்கும் தான் போகுது. அதுக்கடுத்து இந்த 10, 11, 12 தேவைக்காக வேண்டி நம்ம ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு தொழுகணும்னு சொல்லாட்டி இதை நான் ஏன் அமைச்சர் உங்களுக்கு சொல்கிறேனே. ஒருத்தவங்க என்னுடைய காலத்திலேயே ஒரு மருத்துவர் கிளாஸ் ஆரம்பித்தாங்க. அவர் எப்படி கிளாஸ் நடத்தினார்னா வந்தோடனே தீனை பற்றி பேசுவார். அதுவும் அவர் என்ன செஞ்சார்னா நபிவழி திருமணத்தை பேச ஆரம்பித்தார். நபிவழி திருமணத்தை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சனிக்கிழமை மாப்பிள்ளைக்கு பேசினா விளங்குங்களா? ஏங்க இப்போ நம்ம நோக்கம் தலாக் ஆகக்கூடாது, ஹுலவாகக்கூடாது. அது யார்கள் இருக்குது, அவங்க அத்தா மகள் இருக்குது, அவங்கள்ட்ட தீன் இருக்கணும். அவர் தீனை பற்றி பேசுவார். இதனால் என்னாச்சுன்னா அந்த பசங்களுடைய வருகையே இல்லாமல் போச்சு. இது ஒரு அனுபவம். அதுக்குன்னு தீனை பேசாமல் இருக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் பேசுவோம், தொழுக, இந்த மாதிரி விஷயங்களை. அதெல்லாம் முக்கியமாக அங்கே தீன் படி வாழணும்ப்பா, தீன் இல்லாட்டி உனக்கு வெற்றி இல்லை அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் சொல்லுவோம். நமதுரை பாதுகாப்போம்னா எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், பள்ளப்பட்டி ஒரு தீனுடைய ஊர். தொப்பி கட்டாயம், புர்கா கட்டாயம், மேலப்பாளையம், காயல்பட்டினம், கீழக்கரை, ஒரு தனிச்சிறப்பான ஊர். அதை நான் பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு.
அதற்காக வேண்டி ஊருடைய சில முக்கியமான சுன்னத்தான தொண்டு தொட்ட அந்த முன்னோர் உருவாக்கிய கலாச்சாரம்னு இருக்குது. இதை பாதுகாருங்கன்னு ஒரு 5 நிமிஷம் நான் பேசுவேன். அது வந்து அவனுக்கு பெரிய பலன். இப்போ வரைக்கும் எங்களுக்கு அது பெரிய பலன். சுருக்கமாக பேசுவோம். அதுக்கடுத்து துவா. அப்போ துவா சீட்டு கையில் கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் துவா சீட்டு கையில் கொடுத்து நெற்றி முன்முடி பிடிச்சி ஓதுற துவா, தாம்பத்திய துவா, அத்தாமாவோட அன்பாக இருக்கிற துவா, மனைவியோட வர துவான்னு சொல்லி துவாவை சொல்லி கொடுத்து சலாம் சொல்லி முசாஃபா பண்ணி பாரக்கல்லா லக்குமா சொல்லி கிதாபை கையில் கொடுப்போம். இதை நீ படிப்பா, உன் மனைவி படிக்கக்கூடாது. கணவன் சிறப்பு அந்த புக்கு யார் படிக்கக்கூடாது? மனைவி படிக்கக்கூடாது. மனைவி படித்தா என்ன செஞ்சிடும்? சண்டை வரும். பக்க நம்பர் 65 இப்படி போட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ படிங்க, அவங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்போம், அது நீ படிக்கக்கூடாது. கொஞ்ச நாள் சரி 2 பேரும் படிங்க, உங்கள் பிள்ளை எப்படி வளர்த்தணும்னு அப்படின்னு சொல்லி கிளாஸை முடிப்போம். இதான் ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். என்னுடைய தொடர்ச்சிகள் இன்ஷா அல்லாஹ் இங்கே நடக்கக்கூடிய இந்த எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்ளுங்க. மதியான பெண்கள் கிளாஸுடைய தலைப்புகள் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு முழுமையாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஹஜ்ரத் அவர்கள் தங்களுடைய அந்த முதல் பிரிவை அவர்கள் முடித்திருக்கிறார்கள். முதல் பகுதியை முடிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து மதிய உணவிற்கு பிறகு அவங்களுக்கு அடுத்த செஷன் இருக்கிறது.